அமைச்சர் ஜெயக்குமார் நேற்று இரவு செய்தியாளர்களை சந்தித்த சற்று நேரத்தில் எம்எல்ஏக்கள் சிலர் தினகரன் வீட்டிற்கு விரைந்தனர். ஆண்டிப்பட்டி தங்கத்தமிழ்ச்செல்வன், கம்பம் ஜக்கையன், பெரியகுளம் கதிர்காமு, தென்காசி செல்வம் மோகன்தாஸ், பெரம்பூர் வெற்றிவேல், சாத்தூர் சுப்பிரமணியம், ஆத்தூர் சின்னத்தம்பி, பூந்தமல்லி ஏழுமலை, கொங்கு இளைஞர் பேரவையின் தனியரசு ஆகிய 9 பேர் தினகரனுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சிலரும் அங்கு வந்திருந்தனர். 2 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வெற்றிவேல், இன்று பிற்பகல் 3 மணி அளவில் கட்சியின் தலைமையகத்தில் அனைத்து எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் பங்கேற்க தினகரன் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்தார். இக்கூட்டத்தில் விருப்பம் உள்ளவர்கள் பங்கேற்கலாம் என்றும் அதிருப்தியாளர்களால் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். செய்த தவறுகளுக்கு பயந்து ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு பயத்தில் அதறி கட்டி என்னமோ பண்றாங்க. நீங்க பாத்துருப்பீங்களா, யார் யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. சேகர் ரெட்டி கூட யார் யார் கனெக்டடோ அவங்க எல்லாம் பயப்படுறாங்க சார். இன்னும் பச்சையா என்ன சார் வேணும்? சேகர் ரெட்டி கூட கனெக்ட் ஆனவெல்லாம் பயப்படுறான். வேற என்ன வேணும்? அடுத்தது வேற என்ன வேணும் சொல்லுங்க. நாளைக்கு தலைமை கழகத்துக்கு துணை பொதுச் செயலாளர் வராரு. மத்தியானம் அவர் பேசுவார். தலைமை கழகத்துக்கு வராரு, துணை பொதுச் செயலாளர் வந்து அவர் முடிவெடுப்பாரு. பாஜகவின் அச்சுறுத்தலுக்கு கட்டுப்பட முடியாது என்றும் கட்சி இணைய ஓபிஎஸ் விதித்த நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்றும் செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் விதித்திருக்கிற நிபந்தனைக்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது. இது சம்பந்தமாக அமைச்சர் அல்ல யார் சொன்னாலும் கேட்கிற மனநிலையில் கழக தொண்டர்கள் இல்லை. டெல்லியிலே இருக்கின்ற பிஜேபி கட்சியினுடைய அற்பத்தனமான மிரட்டல்களுக்கு பயந்து ஆதாய சூதாடிகள் எடுக்கிற முடிவு எங்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது. டிடிவி தினகரன் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுக்கும்.